ஹாய் கைஸ், நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான மிஸ்தி டிராகனுங்கிற ஒரு சூப்பரான சீரீஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸோட எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசர லெட்டர் வருது. அவங்களும் அதை டக்குன்னு வாங்கி அப்படியே பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாங்லோவோட ராயல் அட்வைசர் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அவங்கள சந்திக்க வந்திருக்கிறது அதில் போட்டிருக்கேன். அதை கேட்டு அவங்க எல்லாருமே லைட்டா குசி ஆகுறாங்க. அப்பனா போர் இதோட முடிய போதா? நம்ம ஹீரோயினும் அவங்க க்ரௌன் பிரின்ஸ் காயப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கிங் மனசு மாத்திக்கிட்டாரு போல. அவங்கள உடனே உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்ல இப்ப ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருது. அவங்களும் நேரா அவங்க அப்பாவோட அந்த கல்வெட்டி கிட்ட தான் வராங்க. டாங்லோவோட சோல்ஜர்ஸ் ஒரு வழியா நம்ம பார்டரை விட்டு போயிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம்பான்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கு. இந்த வாரால அவங்க சோல்ஜர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கிறதுலாம் அப்படியே ஒரு செகண்ட் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு உயிர் தியாகம் பண்ண சோல்ஜர்ஸ் கிட்டலாம் நீங்க இல்லாம இந்த வெற்றி கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கும் நன்றி சொல்ல இப்ப அப்படியே அந்த ஒத்தக்கண்ண க்ரௌன் பிரின்ஸ தான் காட்டுறாங்க. ஆள் சமகான்ல இருக்கான். தான் பையனோட கண்ணை ஊர்த்தி நோண்டி இருக்கா. அவ கதையை முடிக்காம அமைதி பேச்சுவார்த்தை பேசியிருக்கான். என் அப்பா அசிஸ்டண்டும் பிரின்ஸ் நீங்க கோமா இருக்குது எனக்கு புரியுது, ஆனா நமக்கு ஒரு வழியில த்ரோன் உங்க கைக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆள் லைட்டா சிரிச்சிட்டு உண்மையை சொல்லு, த்ரோன் எனக்கு சொந்தமாக எவ்வளவு காலம் ஆகும் நீ நினைக்கிற? அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இவ்விதிக்கு கூட அது முடிவெடுக்கிற உரிமை இல்ல நான் சொல்ல சின்னன்னு அவ ஒரு வார்த்தை சொல்றான். டக்குன்னு மின்னல் வேகத்துல ஒரு லேடி அங்க ஓடி வராங்க. என்ன அவ என்ன பண்ணிருக்கா பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உடனே அவங்க இடத்துக்கு போய் அவ கதையை முடிச்சிடுறான். ஆனா ஆள் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையெடுத்து அவன் கண்ணில் வச்சு அவனே அமுக்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப நான் எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறனோ அதே வலிய அவ்வளவு உணரணும். ஆள் அப்படியே வலியில துடிச்சுக்கிட்டு அவங்கள போக சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரு காயெல்லாம் சரியாயிடுச்சு. டாக்டருக்கே ஒண்ணுமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரோட காயம் சரியாகுது நான் இப்பதான் பாக்குறேன். நம்மால் சின்ன காயம் தான் வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல அவரும் மண்டைய சுரிஞ்சிட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்ப செங் அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோக்காக நிறைய ஜிங்ஸி ஹெர்பல்ஸ் எல்லாம் கூட அவன் கொண்டு வந்திருக்கான். ஜெனரல்ல ப்ராடக்ட் பண்ண வேண்டியது என் கடமை, இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஆள் சொல்ல ஒரு ஜெனரல்ங்கிறதையும் தாண்டி அவ என் லைஃப்ல எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தி. சின்ன வயசுல முதல் தடவை அவளை எப்ப பார்த்தனோ அப்பயே எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ மிலிட்டரியில இருக்கிறாங்கிற தகவல் கிடைச்ச உடனே அதுக்காகவே படிச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சூப்பர்வைசரா வாலண்டியரா போஸ்டிங் வாங்கிட்டு நானே பார்டருக்கு வந்தேன். அப்பதானே அவ கூட க்ளோஸ் ஆக முடியும். நம்மளும் ஒரு நோபல் ஃபேமிலியில இருந்து அவங்களுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கீங்கன்னா உங்க ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல ஆளும் அந்த ஹெர்பல்ஸை அவருக்கு கிஃப்ட் பண்ணிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயின் அவங்க வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்காக நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு சூப்பரான ஸ்பீச்சும் கொடுத்துட்டு ஒயின் எடுத்து சேஸ் பண்ண ஆரம்பிக்க அவ்வளவுதான் பாட்டில் உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அது பத்தாதுன்னு ஒரு டேபிளுக்கும் போயிட்டு அங்கிருந்து சோல்ஜர்ஸ்க்குலாம் டைம் சொல்லிட்டு அவங்க கூடயும் சேட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல ஓவர்டோஸ் ஆகி லைட்டா தள்ளாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம செங் டக்குன்னு அப்படியே போய் அவங்கள பிடிச்சிக்கிறாரு. இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்து நம்ம டிராகன் கிங்கும் லைட்டா காண்டாயிட்டு இருக்கேன். நம்ம ப்ளூவும் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. டிராகன் கிங் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? செயல பார்த்தா ஒருத்தன் செங் ஜெனர்ல லவ் பண்றாருங்கிற மாதிரி கேட்கிறான். நம்ம அங்கிளும் ஏண்டா அது இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் தெரியும், ஆனா அவரை பார்க்க சேவ் பண்ண முட்டைக்கூஸ் மாதிரி இருக்காரு, அவரு போய் எப்படி? அவன் பார்க்க வேணா அப்படி இருக்கலாம், ஆனா ஆள் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே நல்லவனும் கூட. ஜெனரலுக்கு அவன் கண்டிப்பா பொருத்தமா இருப்பான்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஆள் அமைதியா அப்படி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவரும் அவங்களை விட்டு விலக நினைக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் போது ஆள் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம செங் ஒரு சூப்பரான குதிரையை அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போறோம். இது ஒரு வைல்ட் ஹார்ஸ், நானே உனக்காக ட்ரெயின் பண்ணிருக்கேன் வாங்கிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு, ஆனா என் பழைய ஹார்ஸ் தான் என்கிட்ட இருக்கு, சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அதை மாத்தணும்னு கேக்குறாங்க. நம்ம அங்கிளுக்கு நல்லாவே புரியுது. ஆளும் அட இதுக்குன்னு குறைச்சல் பார்க்க செமையா இருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த்தாவும் தெரியுது, நீ பேசாம இது வாங்கிக்கோ. அங்கிள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அப்ப நீங்களே இதை வாங்கிக்கங்கன்னு சொல்ல இல்ல நான் போய் எப்படி, அது சரியா இருக்காது. உங்க பழைய ஹார்ஸ் அப்போ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது, அதுக்கு ரொம்பவே வயசாயிருக்கும், இப்ப நீங்க அதை மாத்திக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு அவங்க சொல்ல ஆளும் அதுவும் சரிதான் சொல்லி அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. ஆனா ஆள் அடங்குற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஒரு சூப்பரான வில்ல கிஃப்ட் பண்றது, சூப்பரான ட்ரெஸ்ன்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்னமோ ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஆளும் அப்படியே கை தட்டிட்டு இருக்கு. செயல பார்த்தா அவரு கிஃப்ட் பண்ணப்போ அம்போன்னு தொங்கிட்டு இருக்கு. எவ்வளவு முக்குனா
தேடினாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஆள் விடாமுயற்சியோட திரும்ப அவங்கள பார்க்க வரேன். நம்ம ஹீரோயினும் அவசர அவசரமா டேபிள் இருந்த ஒரு பேப்பரை அப்படியே மறைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ப்ளூவும் இது மேக்கப் போட்டுக்கிறதுக்கான நேரம்னு சொல்லி அங்க வராங்க. சிங் இது இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நான் தப்பிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆக ஆளும் அவங்க மறைச்சு வச்ச அந்த பேப்பரை பாக்குறான். ஆனா என்னன்னு புரியல. சைட்ல நிறைய பேப்பரை கசக்கி போட்டு வச்சிருக்காங்க. அவனும் அதை எடுத்து அப்படியே ஓபன் பண்ண பார்த்தா அது ஃபுல்லா டிராகனா அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆள் நேரா நம்ம ஹீரோ கிட்ட தான் போறான். லாங்யான் ஜெனரல் விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொன்னேன். நான் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கலையே என்னன்னு தெரியல, அதை ஏறெடுத்தே பார்க்க மாட்டாங்க. இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு டிராகன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளும் லைட்டா அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. ஆனா ஒரு சிங்கம் புலியா இருந்தா கூட காட்டுக்கு போய் எப்படியாவது அதை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனா இவ ஆசைப்படுறது டிராகன். நம்மளும் டிராகன்ஸ்லாம் ஆகாயத்துக்கு மேலதான் இருக்குங்க, அதெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்ல ஒன்னும் சரி இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு பெரிய டிராகன் பட்டத்தோட ஆள் நம்ம ஹீரோயின் முன்னாடி வர டிராகன் பறக்கத பார்க்க நீ ரொம்பவே ஆசைப்பட்டீல, உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேக்குறாங்க. நமக்குள்ள கனெக்ஷன் இருக்கு, நீ சொல்லாமலே எனக்கு சில விஷயங்கள் தானவே தெரியும். நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க பாஸ்ட் லைஃப் எல்லாம் லைட்டா யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் முகத்தை மட்டும் அவங்களால சரியா பார்க்க முடியல. ஒருவேளை செங்தான் டிராகன் கிங்கா இருந்தாலும் அவங்க உள் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பட்டத்தை பறக்க விட ஆரம்பிக்க அவங்களுக்கு அதை சரியாவே கண்ட்ரோல் பண்ண தெரியல. செங் அவங்களுக்கு சொல்லி தராரு. நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பியா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சமகாண்டோட அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து நம்மள அவரு டிராகன் ஃபார்ம் எடுத்துட்டு அப்படியே பிச்சுட்டு மேல போக அப்பன்னு பார்த்து அந்த செங்குக்கும் ஏதோ தகவல் வருது. அவனும் அப்படியே வந்து கிளம்புறான். மேல பார்த்தா நம்ம ஹீரோ நீலாம் ஒரு டிராகனாடான்னு சொல்லி அந்த பட்டத்துக்கிட்டையும் கோவத்தை காமிச்சிட்டு ஆள் அப்படியே வானத்தை கிழிச்சிட்டு மேல பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பாக்குறாங்க, அது டிராகன் தானே. அவசர அவசரமா பட்டத்தை அங்கிருந்த ஒருத்தன் கையில கொடுத்துட்டு அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 1000 ஏக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஹீரோவை எப்படியாவது பாத்துலான்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு மலை உச்சிக்கு வர சிங் போனதுக்கு அப்புறம் இதுக்காக இந்த டிராகன் வெளியே வரணும், அப்படின்னா அவன் தான் டிராகன் கிங்கா. ஆனா அவன் ஏன் அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறான்? டிராகன் கிங் என் முன்னாடி வா, நான் கண்டிப்பா உன் மேல கோவப்பட மாட்டேன்ல அவங்க சொல்ல. அவங்க ஒரு பக்கம் செம ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ நம்ம பவிலியன் கிங்கும் அங்கதான் இருக்காரு. டிராகன் கிங்க பாத்தீங்களா, என்னமோ ஃபெங் வேற ஒரு பையன் கூட பழக்கத்தை பார்த்து அவரு கோவப்பட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க பொறாமையில எப்படி பொங்குறாருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஜாலியா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அவரு கைய வேற பிடிச்சிட்டு பவிலியன் கிங் அதை பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவருக்கு திரும்ப சில விசுவல்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இந்த சிரிப்பு சத்தம் எனக்கு ஏன் இது ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி தோணுது. என் விசுவல்ல வர அந்த ஆள் யாருங்கிற மாதிரி அவரு யோசிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நேரா கேம்புக்கு வந்தவங்க நம்ம செங்கிட்ட வந்து நீ தானே டிராகன் கிங் யோசிலாங்கியான், நீ ஏன் ஒண்ணுமே என்கிட்ட இருந்து மறைக்கிறான். அதாவது நம்ம ஹீரோவோட பேரை தான் அவங்க சொல்றாங்க. ஆள் டக்குன்னு அவங்களை பிடிச்சி செயல இழுத்துட்டு போறாரு. புரட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த டியூக் லாங்குக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்காதுன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு திரும்ப அந்த பேரை மட்டும் எடுத்துடாத. இந்த நியூஸை கேட்டுதான் ஆள் பரபரப்பா வந்தாரு போல. நம்ம ஹீரோயினுக்கும் இவன் டிராகன் கிங் இல்லைங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது. நீ என் பக்கத்துல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ யாருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே குழம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஒத்தக்கண்ண க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. ஜின்னால காட்ஸை மீறி நம்ம ஹீரோயினோட இடத்த நெருங்க கூட முடியலங்கிற விஷயம் ஆளுக்கு தெரிய வர அவ இடத்துல வச்சு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அமைதி பேச்சுவார்த்தைக்காக அப்பா ரூயிய அவங்க கிங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அவ கூட சேர்ந்து நீயும் கேபிட்டலுக்கு போயிடு, அவளை நான் எப்படியாவது அங்க வர வைக்கிறேங்கிற மாதிரி ஆள் சொல்ல அவங்களும் அங்கேயே வச்சு அவ கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அந்த பிரின்சஸ் ரூயி கேபிட்டலுக்குள்ள வண்டியும் போகுது, கூடவே நம்ம ஜின்னும் இருக்காங்க. அங்க போய் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு குயின் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுங்க, அப்பதான் அந்த ஃபெங் விஷயத்துல நம்மளால ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக அப்ப அவங்க கிட்ட இருந்த ஒரு பாக்ஸ் கீழே விழுது. பிரின்சஸ் ரூயி இது என்னன்னு கேட்க இது ஒரு பசில்னு சொல்றாங்க. இந்த பசில் இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் பேலஸ்ல எம்பரருக்கு ஒரு புது ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஃபெங் இப்பதான் இவ்வளவு பெரிய வார்ல ஜெயிச்சிருக்கா, அதுக்குள்ள அவள் எதுக்காக கேபிட்டல் வர சொல்லணும்? எம்பரர் நம்ம ராஜ்யத்திலேயே உங்க ஆர்டர் மீற அளவுக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்குன்னா அது ஃபெங்கா தான் இருக்கணும். இத நம்ம ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு கட்டுப்படுறாளா இல்லையாங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆளும் ஆர்டரை பாஸ் பண்ண இந்த பக்கம் குயினையும் கிங்கோட மத்த ஒய்ஃப்ஸையும் தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்களும்
அவளும் சோல்ஜர்ஸ் அவ கண்ட்ரோல்ல இருந்தா அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா தான் தான் எல்லாமேங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான்னு சொல்லி கோத்து விட்டுட்டு இருக்க. அதை கேட்ட குயின் அவ கேபிட்டல் வரட்டும் நான் யாருங்கத அவளுக்கு காட்டுறேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அப்படியே பார்டரு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. அங்க வந்த நம்ம ஹீரோயினும் அதை பாக்குறாங்க. இந்த மார்ஷல் மெத்தடை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்பவே ரேரான ஒண்ணு. சரி நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாட் எடுத்துட்டு அப்படியே களத்துல இறங்க. ரெண்டு பேரும் அப்படியே காத்துல பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்னமோ அவங்க கூட சேர்ந்து டூயட் பாடுற மாதிரி தான் தோணுது. நம்ம ஹீரோயின் வெறி கொண்டு கத்தி எடுத்து அவர் அப்படியே அட்டாக் பண்ண பாரு. ஆளுக்கு அவங்களோட பழைய லைஃப், அவங்க எந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணாங்கிற விஷயம்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான் நம்மால் தோல்வியை ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினோ நீ உன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி நான் நாளைக்கு கேபிட்டல் கிளம்ப போறேன், என் சீஃப் கார்டா நீ என் கூட வரியான்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்மால அதுக்கு அவசியம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி நழுவ பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம செங்கங்க பாரு, நான் சேனல் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிட்டு எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு, கேபிட்டல்ல உன்னோட பவர்ஸ் பிடிக்காத சில மினிஸ்டர்ஸ் தான் ரிவார்டுங்கிற பேர்ல உன்னை 10 நாளுக்குள்ள அங்க வர சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. கண்டிப்பா அங்க உனக்கு நிறைய ஆபத்து காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் நீ இந்த பிரச்சனையில தலையிடாத, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் செயல நின்று அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 20 முடியுது. நம்ம ஹீரோயினோட இந்த ஜெனரல் லைஃப் உண்மையிலேயே சமயதான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ண பாக்குறாரு. பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ் வச்சு நம்ம ஹீரோயின் அவரை கண்டுபிடிச்சாங்களாம். அவங்க லவ் இந்த வாட்டியாவது ஒண்ணு சேர்ந்துச்சாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.